வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்று பெருமக்களே, பகவத்கீதை தொடர் சிந்தனையில் மிகுந்த ஆர்வத்தோடு தொடர்ந்து கலந்து சிறப்பு செய்து வருகின்ற அன்புமிக்க NLFCS நிர்வாக இயக்குனர் மாண்புமிகு டத்தோ பி. சகாதேவன் ஐயா அவர்களே, மலேசிய குலுவாங் அறிவுத்திருக்கோவில் தலைவர் துணை பேராசிரியர் அருள்நிதி வி. பழனிசாமி ஐயா அவர்களே, மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர், இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் எனது இணைய நண்பர் பேராசிரியர் அருள்நிதி பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவர்களே, இறைவணக்கமும் இறையை அறியச் செய்த குருவுக்கு வணக்கமும் பாடிய பேராசிரியர் அருள்நிதி பிரபாலினி கந்தசாமி அம்மா அவர்களே, இனியதொரு துரியதவம் ஏற்றி தந்த துணை பேராசிரியர் அருள்நிதி செல்வராஜ் ஐயா அவர்களே, மற்றும் இணைய வழியாக இந்நிகழ்ச்சியில் இணைந்து தொடர்ந்து சிறப்பு செய்து வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் சூக்குமமாய் எழுந்தருளிருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து மகரிஷியின் ஆசையோடு உங்களது ஆசையையும் வேண்டி இன்றைய உரையை துவங்குகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, ஸ்ரீமத் பகவத்கீதை தொடர் சிந்தனையில் சென்ற வகுப்பு வரையில் 12ஆம் அத்தியாயமாகிய பக்தி யோகத்தை நிறைவு செய்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய அமர்விலே 13ஆம் அத்தியாயமாகிய சேத்ரஜ்ஞ விபாக யோகம் என்ற அத்தியாயத்தை சிந்திக்க தொடங்குவோம். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியின் முதல் அமர்விலே குருட்சேத்திரம் பற்றிய விளக்கத்தை நாம் பார்த்தோம். அந்த பொருளை மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். குரு என்றால் அறிவு என்று பொருள், சேத்திரம் என்றால் இயக்க களம் என்று பொருள். அதாவது குருட்சேத்திரம் என்றால் அறிவாகிய இறைவன் பிரபஞ்சமாக இயங்குகின்ற அந்த திரு விளையாடல்களை விளக்குகின்றது குருட்சேத்திரம். அதிலே ஒரு அம்சம் மனித வாழ்க்கை. எனவே மனித வாழ்க்கையும் ஒரு வகையில் குருட்சேத்திரம்தான். தீய பண்புகளுக்கும் நற்பண்புகளுக்கும் இடையே நடக்கின்ற தொடர் யுத்தம் என்பதை கண்டோம். அதனுடைய அதாவது குருட்சேத்திரம் என்ற வார்த்தையினுடைய உட்பொருளாக நுண்மை நிலையிலே சில கருத்துக்களை விளக்குகின்ற அத்தியாயம் இந்த சேத்ரஜ்ஞ விபாக யோகம். சேத்திரம் என்பது இயக்க களம், சேத்ரஜ்ஞன் என்பது அந்த அனைத்து இயக்கங்களையும் நடத்துகின்ற பேரறிவு தெய்வம். தெய்வத்தின் பல்வேறு சிறப்புகள், அதாவது தெய்வமே தன்மாற்றமடைந்து இறைத்துகள் களமாக, பிரபஞ்ச களமாக, இந்த பிரபஞ்சத்திலே கோடிக்கணக்கான நட்சத்திரங்களாக, சூரியன்களாக, கிரகங்களாக, அதிலே ஒன்று இந்த பூமியாக, இந்த பூமியிலே தோன்றிய நுண் உயிர் முதல் மனிதம் வரைக்கும் வந்து முடிவு பெற்ற
பல்வேறு ஜீவராசிகளாக வந்த நீண்ட பரிணாம வரலாற்றை பல கோணங்களிலே பல ஸ்லோகங்களிலே நாம் திரும்ப திரும்ப சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த அத்தியாயத்திலே அர்ஜுனன் ஒரு 3 நிலைகளை 6 அம்சங்களாக தான் விளங்கிக் கொள்வதற்கு விளக்கம் வேண்டும் என்று பகவானிடத்தில் கேட்பதாக தொடங்குகிறது. பிரகிருதி புருஷன், சேத்திரம் சேத்திரஜன், ஞேயம் ஞானம் ஆகியவைகளை அறிந்து கொள்ள நான் விரும்புகின்றேன் என்று சொல்லி இந்த அத்தியாயம் தொடங்குகிறது. 6 வார்த்தைகள் 3 படித்தளங்களாக அமைந்துள்ளன. முதல் படித்தளம் புருஷ பிரகிருதி. புருஷ என்பது அறிவு, இறை, இருப்பு, சுத்தவெளி, வெட்டவெளி, பரம்பொருள், மெய்ப்பொருள், சிவம், பிதா, அல்லாஹ், தெய்வம், இன்ன பிற எந்த வார்த்தைகளாலும் குறிப்பிடப்படுகின்ற ஒரே மூலப்பொருள் புருஷ. அந்த மூலப்பொருளாகிய பரமே எழுச்சி பெற்றதால் மலர்ச்சி பெற்றது இந்த பிரபஞ்சம், பிரகிருதி. எனவே பிரகிருதி என்பது காந்த களம், விரைத்துகள் களம், அர்த்தநாரி, சிவசக்தி என்றெல்லாம் சொல்லுவார்கள். தெய்வமே தன்மாற்றமடைந்து இயங்கும் இறைத்துகள் களம் முதல் நிலை. அந்த இறைத்துகள் களத்திலேயே அறிவும் உண்டு, இயக்கமும் உண்டு. அறிவு புருஷ, இயக்க களம் பிரகிருதி. இது முதல் நிலை. அடுத்தது சேத்திரம் சேத்திரஜன். சேத்திரம் என்பது பிரம்மலோகம், பிரபஞ்சக்களம். இதை விஞ்ஞானத்தில் விண்வெளி என்று சொல்வார்கள். அந்த வார்த்தையே ஒரு கூட்டு வார்த்தை தான். விண் சுழல் ப்ளஸ் சுத்த வெளி ஈக்குவல் டு விண்வெளி. விண் சுழல் ப்ளஸ் சுத்த வெளி ஈக்குவல் டு விண்வெளி. இதை தத்துவத்தில் சக்தி களம் என்றும் இயக்க களம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. சரி, சேத்திரஜன் என்பது இந்த இயக்கத்தை நடத்துகின்ற அறிவு. அதை சிறப்பாக இயக்க அறிவு, தொகுத்தறிவு, முற்றறிவு மற்றும் பரமாத்மா என்று பேசப்படுகிறது. இயங்குகின்ற அனைத்தையும் தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கோடு நடத்துகின்ற சீர்மை, ஆளுமை திறம், அறிவு, அது சேத்திரஜன். எனவே சேத்திரம் இந்த இயக்க களம், சேத்திரஜன் இந்த இயக்கங்கள் அனைத்தையும் நடத்துகின்ற அறிவாகிய தெய்வம். அடுத்து 3வது நிலை ஞேயம் ஞானம். ஞேயம் என்பது அறியத்தக்கது, அறிய வேண்டியது, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படை வாழ்க்கை நெறி. இதை ராஜ வித்யா என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 9வது அத்தியாயத்தில். ஆனால் இந்த ராஜ வித்தை அறிவதோ பின்பற்றுவதோ அவ்வளவு எளிது அல்ல. காரணம், இவை அனைத்துமே தெய்வ ரகசியங்களாக, இயற்கை ரகசியங்களாக அமைந்திருப்பதனால் அதை ராஜகுஹ்ய என்று சொன்னார்கள். மறை பொருள் ரகசியங்கள் என்று பொருள். நாம் ஏன் பிறந்தோம்? பதில் தெரியவில்லை. இத்தனை லட்சக்கணக்கான ஜீவ இனங்கள், ஒவ்வொரு இனத்திலேயும் கோடிக்கணக்கான ஜீவன்கள் ஏன் எப்படி பிறந்தன தெரியவில்லை. பிரபஞ்சம் எப்படி தோன்றியது தெரியவில்லை. யார் தோற்றுவித்தது? தெய்வம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் விளக்கம் தெரியாது.
இப்படி மனிதனுடைய சாதாரண பகுத்தறிவுக்கு எட்டாத அனைத்தும் மறைபொருள் ரகசியம், ராஜகுஹ்ய. அவற்றை அறிகின்ற விளக்கமும் பயிற்சிகளும் பிரம்ம வித்தை, ராஜவித்தை என்று சொல்லப்படும். அதற்கு உடல் சார்ந்த வாழ்வை விட்டு சிறிது நேரமாவது புலனடங்கி மனம் ஒடுங்கி நான் என்ற இந்த ஆத்மாவை அறிந்து ஆத்மாவுக்கு மூலமாகிய பரமாத்மாவை உணர்ந்து பரமாத்மாவுக்கு மூலமாகிய பிரகிருதி என்கின்ற இறை துகள் களத்திலே கரைந்து அந்த துகள்களுக்கு மூலமாகிய தெய்வத்தோடு இணைந்த முக்தி நிலை ஞானம். பேரறிவாகிய தெய்வத்தை, அந்த அறிவை அறிந்த தெளிவே ஞானம் என்று எல்லா மகான்களும் பேசுகின்றார்கள். இப்படி 3 நிலைகளாக அமைந்துள்ளன. ஒன்று ஆதி நிலையாக சுத்த வெளியாக இருக்கின்ற தெய்வம், அந்த தெய்வமே இறைத்தொழில் களமாக மாறிய நிலை புருஷ பிரகிருதி. அடுத்து பிரபஞ்சமும் இதற்குள் நடக்கின்ற இயக்கங்களும் சேத்திர சேத்திரஜ. இந்த பிரபஞ்சத்தில் பரிணமித்த ஜீவராசிகளில் உணர்கின்ற ஆற்றலாகிய அறிவு அனுபவங்களை தூய்க்கின்றன. அப்படி தூய்க்கின்ற 5 அறிவு வரைக்கும் உள்ள ஜீவன்களை கடந்து எல்லாம் வல்ல எல்லாமே உள்ள மனிதனாக பரிணமித்த நிலை, அந்த பரிணாமத்திலே தன்னையும் தன் மூலத்தையும் இயற்கை ரகசியங்களையும் உணர்ந்து மேன்மை பெற்ற நிலை. அறிய வேண்டியது நியாயம், அறிந்து தெளிந்தது ஞானம். அறிய வேண்டியது நியாயம், அறிந்து தெளிந்தது ஞானம். இப்படி 3 படித்தளங்களாக இந்த பிரபஞ்சம் அமைந்துள்ளதை நான் அறிய வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்கின்றான். இதை ஒரு சைவ சித்தாந்தத்தில் ஒரு புராண கதையாக சொல்லுவார்கள். ஒரு நாள் நாரதர் ஒரு மாங்கனியை கொண்டு வந்தார். அதை ஞானப்பழம் என்று சொன்னார். தகுதி உள்ளவர் மட்டுமே அதை புசிக்க வேண்டும் என்றும் ஒரு நிபந்தனையை சொன்னார். சிவபெருமான் சொன்னார், முதியவர்களுக்கு ஞானம் ஏற்கனவே வந்திருக்க வேண்டும் இயற்கை நீதிப்படி. யாருக்கு கொடுக்க வேண்டிய நிலை என்றால் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலை. அப்போ ஞானம் பெற வேண்டியவர்கள் இளைய தலைமுறை. அந்த இளைய தலைமுறையிலே விநாயகனும் முருகனும் இருக்கின்றார்கள். இருப்பது ஒரு பழம், அறுக்கவும் கூடாது, முழுமையாக புசிக்க வேண்டும். ஞானத்தை கூறுபட முடியாது, ஞானம் முழுமையாகத்தான் அனுபவிக்க வேண்டும். அது எல்லோருக்கும் கிடைத்துவிடுமா? ஞானம் தகுதி உள்ளவனுக்குத்தான் கிடைக்கும். அந்த தகுதியை எப்படி நிச்சயிப்பது, தேர்ந்தெடுப்பது? அதற்கு ஒரு போட்டி. யார் இந்த உலகத்தை முதலில் வலம் வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த ஞானக்கனி என்று போட்டி. அறிவித்துடனேயே மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார் முருகப்பெருமான். மூஞ்சூரில் உலகத்தை சுத்த முடியுமா? யோசித்தான் விநாயகன். தாய் தந்தையரை சுற்றி வந்தால் உலகை சுற்றியதாகத்தானே அர்த்தம் என்று சொல்லி தாய் தந்தையை வலம் வந்து ஞானப்பழத்தை பெற்றுக்கொண்டார். அதாவது அனைத்து இயக்கங்களுக்கும் மூலம் அறிவு என்ற சிவமும் ஆற்றல், அறிவே எழுச்சி பெற்ற ஆற்றல் என்ற சக்தியும் தானே. அதனால் இந்த அறிவையும் ஆற்றலையும் அறிந்துவிட்டால், இன்னும் சொல்ல போனால் அறிவேதான் ஆற்றலாகியது. அதனால்தான்
ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வார்கள். ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வார்கள். என்ன பொருள்? ஆண்மை என்பது அறிவு, பெண்மை என்பது அந்த அறிவில் இருந்து எழுச்சி பெற்றது என்று பொருள். ஆதாமிலிருந்து பிறந்த ஏவாள் என்று பொருள். ஆண் மூலம் அரசாலும் அந்த அறிவாகிய ஆதி சிவமே இந்த பிரபஞ்சத்தை ஆள்கிறது. ஆண் மூலம் அரசாலும். பெண் மூலம் நிர்மூலம். இந்த சக்தியாகிய பெண்மைக்கு எது மூலம்? அது நிர்மூலம். நிர்மூலம் என்றால் தனக்கு ஒரு மூலம் இல்லாதது. அனைத்து தோற்றங்களுக்கும் சக்தி மூலம், அந்த சக்திக்கு மூலம் நிர்மூலமாகிய ஆதிசிவம். எனவே சிவத்தில் இருந்தே சக்தி பிறந்தது, அறிவில் இருந்தே ஆற்றல் பிறந்தது. அறிவே ஆற்றலாய் எழுச்சி பெற்றதனால்தான் அந்த ஆற்றலின் இயக்கத்திலே ஒரு சீர்மை, ஒரு நியத்தி, ஒரு நீதி அமைந்தது. இப்படி அறிவு எழுச்சி பெற்றது, அதற்குள் அறிவே அடக்கம் பெற்றிருக்கிறது. இதை அறிந்துவிட்டால் இதன் திணிப்பற்ற நிலைதான் விண் முதல் மண் வரை பஞ்சபூதங்கள், நுண் உயிர் முதல் மனிதன் வரைக்கும் ஜீவ இனங்கள், மனிதனிலே நற்குணம் தொடங்கி துர்க்குணம் வரைக்கும் அனுபவங்கள். அனுபவத்தை கடந்து விட்டால் மீண்டும் இவன் தெய்வமாகிறான். கடவுளே வந்த பரிணாமத்தில் ஆணவம், கண்மம், மாயை என்ற மலங்களில் தோய்ந்ததால் மனிதனானான். மனிதன் பக்குவமடைந்து முதிர்ச்சி பெற்று ஆணவம், கண்மம், மாயை நீக்கிவிட்டால் இவனே நடமாடும் தெய்வமாகிறான். God plus 3 impurities equal to man. Man minus 3 impurities equal to God என்கிறார் மகரிஷி அவர்கள். எனவே இந்த வரலாற்றை அறிந்து கொண்டவனே ஞானி, அனுபவத்தில் உணர்ந்தவனே ஞானி என்கிறார்கள். அதனால் தாய் தந்தை என்ற மூல பரம்பொருளையும் பராசக்தியையும் அறிந்துவிட்டால் அனைத்தையும் அறிந்ததாக பொருள் என்பதனால் விநாயகனுக்கு தாய் தந்தை வலம் வந்தவுடனேயே அவனுக்கு பரிசாக ஞானக்கனி கொடுக்கப்பட்டது. முருகன் பிரபஞ்சத்தை வலம் வந்தான். ஒவ்வொரு பொருளாக பார்த்தான். ஒவ்வொன்றுக்கும் இயக்கம் ஒன்று உண்டு என்று கண்டான். இயக்கத்திற்கு மூலம் அறிவு என்றும் கண்டான். அந்த இயக்கத்திற்கு உட்பொருளாக இறை துகளை கண்டான். அந்த இறை துகளுக்குள் அறிவாக தெய்வத்தை கண்டான். இப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் வேதம் என்ற இறை துகளை தவிர வேறு இல்லை. அந்த இறை துகளோ தெய்வத்தின் பின்னம் என்று அறிந்து கொள்வதற்கு கால அவகாசம் தேவைப்பட்டது. ஒவ்வொன்றாக ஆராய்ந்து ஆராய்ந்து கடந்து வேத நாயகனாகிய ஆதி பரம்பொருளை அறிவதற்கு அவகாசம் தேவைப்பட்டது. ஆனால் அறிந்தான். இப்படி வேதத்தின் நாயகனாக வேதாந்தியாக வெற்றி பெற்றான் முருகன். தன் சித்தத்துக்கு அகமாக சிவசக்தியை அறிந்து சித்தாந்தியாக வெற்றி பெற்றான் விநாயகன். ஆனாலும் ஞானப்பழம் கிடைக்கவில்லையே என்ற ஒரு கோபம் முருகனுக்கு வந்தது. அதனால் பழமலையிலே சென்று அமர்ந்தான். அபயர் வந்து என்ன சொல்கின்றார்? முருகா, நீயே ஒரு ஞானப்பழம், உனக்கு எதற்கு இன்னொரு ஞானம்? விநாயகன் பஞ்சபூத கூட்டு கணபதி, அவனுக்கு உணர்வு தெரியாது.
காந்தம் தெரியாது. அதனால் ஜடங்களாக இருப்பவர்களுக்குத்தான் ஞானம் போட்ட வேண்டுமே தவிர, ஏற்கனவே ஞானம் பெற்றுவிட்ட ஒருவனுக்கு இன்னொரு ஞானம் தேவையில்லை. அதனால் அந்த ஞானப்பலம் அவனுக்கு அளிக்கப்பட்டது. நீ அவனிலும் உயர்ந்த ஞான பண்டிதன் நீ என்று முருகனுக்கு சமாதானம் பேசியதாக கதை சொல்கிறது. அப்போ உண்மை என்ன என்றால், விஞ்ஞானத்திலே கிராவிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்று 2 அற்புதமான வார்த்தைகள் உண்டு. அதாவது கரு மையம் என்று 2 தமிழ் வார்த்தைகளாக சொல்லலாம். கிராவிட்டி என்பது கரு, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்பது கருமையம். அனைத்திற்கும் கருவாக மூலப்பொருளாக இருப்பது இறைநிலை, அது கிராவிட்டி. அந்த சுத்த வெளி பின்னப்பட்டு துகளாகின்ற போது அந்த துகளில் இருக்கின்ற வேகம் எழுச்சி பெற்று சுழற்சியாக மாறுகின்றதுனால அந்த சுழற்சிக்கு மூலமாக அமைந்திருப்பது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ற கருமையம். இப்படி விஞ்ஞானத்தோடு சிவபுராணத்தை ஆராய்ந்து தெளிந்து விட்டால் இதுதான் தெளிந்த ஞானம். இதை உணர்த்துவது தான் ராஜவித்தை, பிரம்ம வித்தை. எனவே கிராவிட்டி என்பது இறையாற்றல், தத்துவமசி என்று சொல்வார்கள். தத் என்பது இறைநிலை, துவம் என்றால் இறைநிலையே இதுவாக அசி மாற்றம் பெற்றது. அப்போ தத்துவமசி என்றால் தெய்வமே அனைத்துமாக மாற்றம் பெற்றது என்ற கருத்து. அப்போ கிராவிட்டி என்பது தத்துவமசி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்பது ஒவ்வொரு இயக்கத்திலும் மையமாக இயக்கம் என்ற எல்லைக்குள் அமைந்த ஈர்ப்பாற்றல், எல்லைக்குள் அமைந்த ஈர்ப்பு. அதனால் இது அகம் பிரம்மாஸ்மி, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மூலப்பொருளாக அமைந்தது. அகம் பிரம்மாஸ்மி, உள்ளே இருக்கின்ற பிரம்மம், தெய்வம். எனவே இந்த 2 வார்த்தைகளுக்குரிய விளக்கத்தை தெளிவாக பெற்றுவிட்டால் அதுவே அனைத்து அறிவும் பெற்றதாக பொருள். அதுபோல் தாய் தந்தையரை வலம் வந்தால் உலகையே வலம் வந்ததாக பொருள் என்று கனி கணபதிக்கு அளிக்கப்பட்டது. ஒன்று ஒவ்வொரு ஜீவனாக, தோற்றமாக, அணுவாக ஆய்ந்து உணர்ந்து அடிப்படையை கண்டுகொள்வது. இதை விஞ்ஞானம் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் இஸ் மாஸ் என்றும், டிசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் ஸ்பேஸ் என்றும் 2 நிலைகளை துல்லியமாக அறிவித்துவிட்டது. இறைத்துகளின் சேர்க்கையே பொருள், பொருளின் சிதைவே இறைத்துகள். அப்போ சேர்க்கையும் பிரிவும் தான் தோற்றமும் மூலமும். இன்னொன்று இருந்த இடத்திலேயே எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்கின்ற அறிவு, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லலாம், இஎஸ்பி என்று சொல்வார்கள். இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அனைத்தையும் அறிவது. இதைத்தான் நம்முடைய சித்தர் பெருமக்கள் ஞானிகள் இந்த பக்குவத்தை அடைந்த பிறகு, உணர்ந்த பிறகு எடுத்து சொன்ன விளக்கங்கள் தான் தத்துவங்கள், வேதம் முதல் வேதத்திரியம் வரைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சங்க இலக்கியம் முதல் வேதத்திரியம் வரைக்கும். என்றால் பிற்காலத்தில் வந்ததுதான் வேதங்கள். சங்க இலக்கியம், அகத்தியம், தொல்காப்பியம் இவையெல்லாம் தமிழில் வந்த முதல் நூல்கள். அதன் பிறகு வந்தது தான் சம்ஸ்கிருதம். விஞ்ஞானம் ஒவ்வொரு பொருளாக ஆராய்ந்து அதனுடைய சிறப்புகளை வசதிகளாக மாற்றிக்கொண்டே வருகிறது. அதில் பஞ்சபூதங்களை ஆராய்ந்தது, அவற்றை கடந்து விண் ஆராய்ச்சியும் விஞ்ஞானம் மேற்கொண்டது. விண்ணுக்கு அடித்தளமானது எது என்ற ஆராய்ச்சி நீண்ட காலமாக நடந்து
சென்ற 2013ஆம் ஆண்டிலே உலகுக்கு அறிவிக்கப்பட்ட அறிவியல் உண்மை என்ன என்றால், மிக நுட்பமான துகள் என்பது ஹிக்ஸ் போசான் பார்ட்டிக்கிள் என்று சொல்லக்கூடிய இறை துகள். இதைத்தான் வேதம் என்று கீதையிலே பேசப்படுகிறது. இந்த வேதத்துக்கு அந்தமாக சிவனை சொல்லுவது வேதாந்தம். ஜீவன்களிலே சித் என்ற உயிருக்கு முடிவாக அந்தமாக சொல்வது சித்தாந்தம். இப்படி தன்னை பார்க்கின்ற போது, தன் மூலத்தை அறிகின்ற போது சித்தாந்தம். இந்த மூலத்திற்கு ஆதியானது இறைத்துகள் என்ற நுண்ணிய கூறுகள் என்று அறிகின்ற போது அது வேதாந்தம். எனவே இறைத்துகள் வரை விஞ்ஞானம் வளர்ந்து வெளிப்படுத்திய உண்மை என்ன என்றால், இறைத்துகள் கருவிக்கோ கணக்குக்கோ எட்டாது. God particles cannot be seen, cannot be measured. இந்த உண்மையை மகரிஷி அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே சில ஆண்டுகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எந்த காலத்திலும் விஞ்ஞானத்தால் இறைத்துகளை அளக்கவோ அறியவோ இயலாது. இறைத்துகளையே அறிய முடியாத போது இறைவனை எப்படி அறிய முடியும்? எனவே விஞ்ஞானத்தால் அறிய முடியாத இரண்டு கூறுகள், ஒன்று இறைத்துகள், இன்னொன்று இறைவன். மற்ற அனைத்தையும் விஞ்ஞானம் அளந்துவிடும் என்று மகரிஷி சொன்னார்கள். அதன்படி இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி ஆத்மாவையும் நமக்கு விளக்கி சொல்கிறது. பிரபஞ்ச தோற்றங்களுக்கு மூலமாகிய இறைத்துகளையும் சொல்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் விஞ்ஞானம் தெரிந்தவர்களுக்கு வியப்பாக இருக்கும். ஏன் இறைத்துகளை காண முடியவில்லை என்பதற்கு காரணத்தை கண்டது விஞ்ஞானம். இந்த உண்மையை நான் கேள்விப்பட்ட போது அசந்து போய்விட்டேன். ஏன் இறைத்துகள் கருவிக்கோ கணக்குக்கோ எட்டவில்லை என்றால், அது விண்ணப்பட்டுடனேயே தன்மாற்றம் அடைந்து விடுகிறது. அது ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார்கள், எனக்கு சரியாக அது என்னன்னு வரவில்லை. அப்போது உடனடியாக தன்மாற்றம் அடைந்து காந்தம் தானே. விண்ணுக்கு மூலம் காந்தம் என்பதை விஞ்ஞானம் கண்டுவிட்டது. அது இன்னும் தெளிவிட சொல்லணும், அவ்வளோதான் வித்தியாசம். நமக்கு வேதத்திலையும் அறிந்ததால் இதைத்தான் சொல்கிறார்கள் என்று புரிந்து கொண்டோம். அப்போ காந்தத்தை அறிய முடியாது, உணர மட்டுமே முடியும். அதனால் மெய்யறிவை கொண்டுதான் இறை துகளையும் இறைவனையும் அறிய முடியுமே அன்றி வேறு எந்த வகையிலும் தெய்வத்தை அறிந்தவர்கள் யாருமே கிடையாது. ஆணித்தரமான கருத்து. இதை நாம் தெளிவாக உணர்ந்து ஏற்றுக்கொண்டு விட்டால் போலி மதவாதங்கள் எடுபடாது. அந்த போலித்தனங்கள், ஏமாற்று வித்தைகள் இந்த அறிவு பெற்ற இடத்துல எடுபடாது. முதல் ஸ்லோகம். இவ்வுடல் சேத்திரம், இதை அறிகிறவனை சேத்திரஜன் என்று ஞானிகள் பார்க்கின்றனர் என்று பகவான் அர்ஜுனுடைய அந்த சந்தேகத்திற்கு விளக்கமாக முதல் ஸ்லோகத்தை பேசுகிறார். இந்த உடல் சேத்திரம், இதை அறிகின்ற அந்த அறிவை சேத்திரஜன் என்று ஞானிகள் பார்க்கின்றனர். இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலும் வளமும் இல்லை என்றால் களம் உருவாகாது. அதனால் எந்த இயக்கத்திற்கும் சேத்திரம் என்ற சொல் பொருந்தும். அந்த இயக்க சூத்திரதாரி இருக்கிறானே, ஒரு திருவிளையாட நடக்கிறது என்றால் அதை நடத்தி வைப்பவன் யார்? அந்த தெய்வம் சேத்திரஜன். இதை அறிந்த ஞானிகள் சொல்கிறார்கள் என்று முதல் ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகம். சேத்திரங்கள் அனைத்திலும் என்னை சேத்திரஜன் என்று அறிக. சேத்திரங்கள் அனைத்திலும் என்னை சேத்திரஜன் என்று அறிக.
சேத்திரம், சேத்ரஜன் என்பதை பற்றிய அறிவே ஞானம் என்று கொள்க. எந்த பொருளை பார்த்தாலும் மகிழ்ச்சி அழகாக சொன்னார், இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பாகின்றார் என்று அற்புதமான கருத்தை சொன்னார். இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே, இறைவனை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேறொரு பொருள் இல்லையே. உள்ளது மலர்ந்தது உயிர்களாய், உலகங்களாய். இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது என்று ஏற்கனவே ஸ்லோகத்தில் நாம் பார்த்து விட்டோம். எனவே இயங்குகின்ற அனைத்திலும் அந்த இயக்கதாரி சூத்திரதாரி இறைவன். அதை அறிந்துவிட்டால் அதுவே ஞானம். முதலில் விளக்கமாக அறிகிறோம், பிறகு ஆராய்ச்சியாக அறிகிறோம், அதன் பிறகு அனுபவத்தால் அறிகிறோம். அந்த அனுபவத்தால் பெற்ற ஞானமே உண்மையானது, முழுமையானது. அந்த ஞானம் எல்லோருக்கும் கிட்டாது. இந்த அறிவை 2 நிலைகளில் பிரிக்கலாம். ஒன்று பருப்பொருள் ஆராய்ச்சி, இன்னொன்று மறைபொருள் ஆராய்ச்சி. விஞ்ஞானம் மேற்கொண்டது பருப்பொருள் ஆராய்ச்சியிலே தொடங்கி மறைபொருள் ஆராய்ச்சிக்கு போனது. மெய்ஞானிகள் பருப்பொருளை ஆராயவில்லை, மறைபொருளை மட்டுமே ஆராய்ந்து அதை மையமாக கொண்டே வாழ்க்கை நெறிகளை நமக்கு தந்துவிட்டார்கள். அதனால் எந்த வழியில் பயணித்தாலும் கடைசியில் தொடுகின்ற இடம் அது அறிவாகிய தெய்வமே, சேத்ரஜன் என்ற அறிவாகிய தெய்வமே. பருப்பொருள் ஆராய்ச்சியால் உடலுக்கு தேவையான பல வசதிகள் வந்துவிட்டன. மறைபொருள் ஆராய்ச்சியால் வந்து சேர்ந்த வசதிகளிலே துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒழுக்கம் அடிப்படை. மறைபொருள் ஆராய்ச்சியில் எது மைய கருத்து என்றால் ஒழுக்கம், அறம் அடிப்படை, தர்மம் அடிப்படை. ஏனென்றால் அதுதான் இந்த விஞ்ஞானத்தால் பெற்ற வசதிகளில் துன்பம் இல்லாமல் இன்பத்தை மட்டுமே தூக்கக்கூடிய வகையிலே நம்மை பாதுகாப்பது அறம். அதனால் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பிறங்கிற்று உலகு என்ற வள்ளுவ பெருந்தகை. இருமை என்றால் கூர்மை, நேர்மை என்று இரு கூறுகள். கூர்மை என்பது எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து அதை மனித வாழ்க்கையின் வளத்திற்கு தகுந்தாற்போல் உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி அனுபவிக்கின்ற விஞ்ஞான அறிவு கூர்மை. நேர்மை என்பது தெய்வ நீதி. அந்த கூர்மையால் பெற்ற வசதிகளிலே துன்பம் வராமல் பாதுகாப்பது நேர்மை. எனவே இந்த இரண்டும் அறிந்துவிட்டால் அவனே சிறந்த மனிதனாகிறான். இருமை வகை தெரிந்து அந்த சிறந்த மனிதன் எப்போ ஞானியாகிறான்? இருமை வகை தெரிந்தால் சிறந்த மனிதன். அவன் எப்போது தூயவனாக மேன்மை பெற்றுகிறான் என்றால் ஈண்டு அறம் பூண்டோர். தெரிந்தால் மட்டும் போதாது, தர்மத்தை தெரிந்தால் மட்டும் போதாது, பேசினால் மட்டும் போதாது, கேட்டால் படித்தால் மட்டும் போதாது. என்ன வேண்டும்? பின்பற்றப்பட வேண்டும். கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அதுக்குத்தான் மதிப்பு. எனவே இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த பிரபஞ்ச களமே இப்படி ஒரு ஞானி வாழ்ந்தார் என்பது சாட்சியாக அமைந்திருக்கிறது. அதனால்தான்
என்றைக்கோ எழுதப்பட்ட கீதை, வேதவியாசரால் என்றைக்கோ எழுதப்பட்ட கீதை இன்றைக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டியபடி ஒரு தெளிவான விளக்கத்தை சிந்திக்க முடிகிறது என்றால் அவருடைய உதவி இல்லாமல் இதை நாம் அணுக முடியுமா? எனவே அந்த மகான்களின் அனுபவம் பெருமை பிறங்கிற்று உலகு. அடுத்த 3வது ஸ்லோகம். சேத்திரம் அதனுடைய தன்மைகள் பிரிவுகள் எப்படி உண்டாயிற்று? இவற்றை உண்டாக்குகின்ற சேத்திரஜன் யார்? இவை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். சேத்திரம் அதனுடைய தன்மைகள் பிரிவுகள் எப்படி தோன்றின? இவற்றை உண்டாக்குகின்ற சேத்திரஜன் யார்? இவை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். என விரிவாக பேசினா மெகா சீரியல் காலம் போதாது, பிறவியும் போதாது. சுருக்கமாகத்தான். ஏற்கனவே விபூதி யோகத்திலே நாம் பார்த்தோமே, அதுபோல் விபூதியின் விஸ்தரிப்புக்கு அளவில்லை. சுருக்கமாக புரிந்து கொண்டாலே போதுமானது. வேத வியாசர்கள் தொடங்கி வேதாத்திரி மகரிஷி வரைக்கும் மகான்கள் தெய்வத்தையும் அது எவ்வாறு பிரபஞ்சமாக பரிணமித்தது என்பதையும் விளக்கியிருந்தாலும் இன்று வரைக்கும் சமுதாயம் அதை அறிவுபூர்வமாக விளங்கிக் கொள்ளவில்லை. காரணம் என்ன என்றால், கடினமானது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் முயற்சி இல்லை என்பதுதான் மிக பெரும் காரணம். அதை வள்ளுவப்பெருந்தகை சொல்கிறார், ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து என்றார். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு, அதாவது கிளாரிட்டி என்று சொல்கிறோம் அல்லவா, தெளிவான அறிவு. எந்த துறையிலேயும் விரிவாக கற்று ஆழமாக சிந்தித்தால் அந்த துறையிலே உள்ள நுட்பங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த துறையிலே நாம் நிபுணராக வல்லுநராக விளங்கலாம். அதுக்கு எத்தனை காலமாகும்? ஒரு மருத்துவர் என்றால் எல்கேஜியிலே படிக்க தொடங்கி எம்பிபிஎஸ் என்ற மருத்துவத்தை முடித்து பிறகு உடலிலே ஒரு உறுப்புக்கு என்று தனித்துவம் பயிற்சி பெற்று பிறகுதானே தொழிலை செய்ய முடிகிறது. அத்தனை துறைகளையும் கற்றவன் ஒருவன் உண்டா? விஞ்ஞானம், விவசாயம், மருத்துவம், போக்குவரத்து, வியாபாரம் என்று அத்தனை துறைகளையும் ஒருவனை கற்றவன் உண்டா உலகத்தில்? இல்லையே. ஒரு துறையில் கற்பதற்கே 30 வயது ஆகிவிட்டது. எல்லா துறைகளையும் எப்படி கற்பது? இவனுடைய அறிவுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவன், படைத்தவன் இறைவன். அந்த இறைவனை அறிந்துவிட்டால் எல்லாம் அறிந்ததாகத்தானே பொருள். அந்த இறைவனை அறிகின்ற வழி எளியது. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்து வானம் நனியது உடைத்து. புலனடங்கி மனம் ஒடுங்கி தவம் செய்தால் போதும். புலனடங்கி மனம் ஒடுங்கி தவம் செய்தால் இறைவனை அடையலாம். இறைவனை எல்லாமாக பரிணமித்த ரகசியத்தையும் அறிந்துவிடலாம். எந்த துறையில் சிந்தித்தாலும் அதற்கான விளக்கத்தை சொல்லலாம். இப்படி பல்துறை அறிவை பெறுவதற்கு அனைத்திற்கும் மூல பரம்பொருளாகிய தெய்வத்தை அறிய வேண்டும். அதுதான் இயக்கக்களம் சேத்திரம். அதை உண்டாக்கிய சேத்திரஜன் இறைவன். அடுத்து 4, 5, 6 3 ஸ்லோகங்கள். மகாபூதங்கள் அகங்காரம், புத்தி, மூல பிரகிருதி, இந்திரியங்கள் 10, மனம் 1, இந்திரியார்த்தங்கள் 5, விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம், உடலமைப்பு, உணர்வு, உறுதி. இங்கனம் சேத்திரமும் அதன் தோற்றங்களும் சுருக்கமாக சொல்லப்படுகிறது.
மகாபூதங்கள், அகங்காரம், புத்தி, மூல பிரகிருதி, இந்திரியங்கள் 10, மனம் 1, இந்திரியார்த்தங்கள் 5, பிறகு விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம், உடல் அமைப்பு, அதற்குள் உணர்வு, மனம் என்ற உறுதித்தன்மை. இங்கனம் சேத்திரமும் அதன் தோற்றங்களும் சுருக்கமாக சொல்லப்படுகிறது. இவற்றை பார்ப்போம். மகாபூதங்கள், மகா என்றால் மிக பெரியது. விண் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. காற்று பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. வெப்பம் அதுவும் நிறைந்திருக்கிறது. நீர் சில இடங்களில் மையம் கொண்டிருக்கிறது. மண் அந்தந்த கோள்களிலே மையம் கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு கோளை எடுத்துக்கொண்டாலும் இந்த பூமி மிக சிறிது என்றாலும் 25,000 மைல் சுற்றளவுடையது. இப்படி எல்லாமே மகா மிகப்பெரிய பெரிய தோற்றங்கள். ஐம்பூதங்கள் விண்வெளியாக, நட்சத்திரங்களாக, சூரியன்களாக, கோள்களாக உள்ளன. அவற்றின் சேர்க்கையால் வந்த ஜீவன்கள் பூமியில் வாழ்கின்றன. சரி, இதில் இன்னொரு சிறப்பு என்ன என்றால், அமாவாசை இருட்டு, மின்சாரமும் இல்லை. அந்த கும் இருட்டாக இருந்தாலும் கூட நான் இருக்கிறேன் என்கின்ற உணர்வு உண்டா இல்லையா? உண்டுதானே. அப்போ எதுவுமே புலன்களுக்கு எட்டாத போதும் நான் இருக்கிறேன் என்று சொல்வது எது? புலன்களுக்கு எட்டவில்லை, புலன்கள் பயன் கொள்ளவில்லை, ஆனாலும் நான் இருக்கிறேன் என்று நினைக்கிறோமே, அது யார்? அதுதான் சாங்கியம். உணர்வு, ஆத்மா, கான்சியஸ்னஸ், அறிவு. இதைத்தான் முதலில் 2ஆம் அத்தியாயத்திலேயே சாங்கியோகத்தில் பார்த்தோம். இந்த நான் என்ற உணர்வை எப்படி அடையாளம் காண்பது? இப்போ கிள்ளினால் வலிக்கிறது. கிள்ளுதல் என்பது என்ன? நகங்களையோ 2 விரல்களையோ வைத்து அழுத்துவது தானே. அந்த அழுத்தத்தின் திணிவு கிள்ளுதல். அதனால் விளைவு வலி. அப்போ வலியாக வந்தது எது? தோல் அங்கே தான் இருக்கிறது, சதை அங்கே தான் இருக்கிறது. வலி என்று சொல்வது எது? காந்தத்தின் முதல் தன்மாற்றம், அழுத்தம் என்ற முதல் தன்மாற்றம். அந்த அழுத்தம் அதிகமான அழுத்தமாக தன்மாற்றம் அடைந்த போது வலியாக உணர்கின்றோம். தொடுவது வேறு, கிள்ளுவது வேறு. இப்படி காந்த தன்மாற்றத்தின் அளவை பொறுத்து உணர்வாகவோ வலியாகவோ மாற்றம் பெறுகிறது. எனவே இந்த உடலிலே நான் என்ற உணர்வு அடக்கம் பெற்றிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு இயக்கத்திலேயும் சேத்ரஜன் என்ற அறிவு அடக்கமாக இருக்கிறது. அது அகங்காரம். அதாவது சாமிஜி அழகாக ஒரு கவியை சொன்னார். கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது. கடமை என்ற சொல் மனிதருக்குத்தானே பேசுகின்றோம். கல்லுக்கு கடமை உண்டா? மண்ணுக்கு கடமை உண்டா? மரத்துக்கு கடமை உண்டா? ஆனால் சாமி சொல்கிறாங்களே, ஞானிகள் சொல்கிறார்களே, கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது. சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசையாக்கிக் கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன். சுயநிலையை அறிவறிய கருதவமே போதும். இந்த உணர்வு என்ற சுயநிலை, அதை அறிவதற்கு கருதவமே போதும். கருவாகிய இறைவன் ஆத்மாவாக விரிந்து அனுபவங்களால் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றானே, அந்த கருப்பொருளாகிய தெய்வத்தை அறிந்தால் போதும். ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்து வானம் நனியது உடைத்தாக்கிவிடும் என்று வள்ளுவன் வாக்குக்கு வழிமுறையை சொன்னார்
மகரிஷி. இந்த அகங்காரத்தால் செய்யப்படுகின்ற செயல்களில் நல்லதென்றும் தீயதென்றும் தரம் பிரிப்பது புத்தி. அகங்காரத்தால் செய்யப்படுவதிலே தீதும் நன்றும் கலந்திருக்கும். அதை தரம் பிரிப்பது புத்தி. இவற்றுக்கு மூலம் இறைநிலை. செயல்புலன்கள் 5, உணர்ப்புலன்கள் 5, இப்படி ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் என்று சொல்லக்கூடிய புலன்கள் 10. அந்த புலன்கள் வழியாக இயங்குகின்ற அனுபவங்கள் என்ற மனம் 1. சரி, இந்த இந்திரியார்த்தங்கள் இருக்கிறதே, மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற உணர்ப்புலன்கள், இந்த உணர்ப்புலன்கள் மூலமாக இன்ப துன்பத்தை உணர்கின்றோமே, அமைதியை உணர்கின்றோமே, அதற்கு இந்திரியார்த்தம் என்று பெயர். அதாவது ஜீவகாந்தத்தின் தன்மாற்றத்தால் பெறுகின்ற உணர்வுகள், அனுபவங்கள், பிடித்தது பிடிக்காது என்று தரம் பிரிப்பவை, இவையெல்லாம் இந்திரியார்த்தம் என்று பொருள். எனவே இந்திரியார்த்தத்தில் இன்ப துன்பத்தை மையமாக வைத்து அதில் மனம் தனக்கு பிடித்தது பிடிக்காது என்று தரம் பிரிக்கிறது. விருப்பு வெறுப்புகளுக்கு இந்திரியார்த்த சுகங்களே அடிப்படை. பிடித்தால் சலிப்பதில்லை, பிடிக்கவில்லை என்றால் லயிப்பதில்லை. இந்த 2 சிக்கல்களும் தான் எல்லா நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம். பிடித்ததில் சலிப்பதில்லை, பிடிக்காததில் லயிப்பதில்லை. இந்த சலிப்பும் லயிப்பும் அளவு மீறுகின்ற போது, முறை மாறுகின்ற போது அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம். அடுத்து 7 முதல் 11 வரை தற்பெருமையின்மை, தருக்கின்மை, அகிம்சை, பொறுமை, நேர்மை, குரு சேவை, தூய்மை, விடாமுயற்சி, தன்னடக்கம், விஷயங்களில் விருப்பின்மை, அகங்காரமின்மை, பிறப்பு இறப்பு, மூப்பு, பிணி, துயரம் ஆகியவைகளில் கேடு காணுதல், பற்றின்மை, மகன் மகள் மனைவி வீடு தனது என்று அபிமானமற்று இருத்தல், வேண்டியது வேண்டாதது என்று பேதம் பார்க்காமல் நடுநிலை வகித்தல், வேறு எதையும் எண்ணாத யோகத்தால் என்னிடம் பக்தி செய்தல், தனி இடத்தை நாடுதல், ஜன கூட்டத்தில் விருப்பம் இன்மை, ஆத்ம ஞானத்தில் நிலைப்பேறு, உண்மை பொருள் ஆராய்ச்சி, இவை யாவும் ஞானமாம். இவற்றுக்கு அந்நியமானவை அஞ்ஞானமாம். அதாவது இது எளிதான விஷயமாக தோன்றும். இத்தனை குணங்களையும் சீர்படுத்துவதில் எடுக்கக்கூடிய முயற்சி இருக்கே, சந்திக்கின்ற தோல்விகள், என்னதான் விடாமுயற்சி எடுத்தாலும் எட்ட முடிகிறதா இந்த பக்குவத்தை? இந்த மனதோடு மல்லு கட்ட முடிவதில்லையே. அதில் தோற்று போனவர் எண்ணிக்கை ஏராளம். இந்திரஜித் போல வென்றவர்கள் ஒரு சிலர் மட்டும்தானே. எவ்வளவு குணங்கள் பாருங்கள். தற்பெருமையின்மை, தருக்கு ஆணவமின்மை, அகிம்சை பின்பற்றுதல், பொறுமை காத்தல், நேர்மை, குரு சேவை, தூய்மை, விடாமுயற்சி, தன்னடக்கம், உலக விஷயங்களில் விருப்பு இன்மை, அகங்காரமின்மை, பிறப்பு இறப்பு, மூப்பு, பிணி, துயரம் எல்லாம் ஒரு சிக்கல். பிறந்ததே ஒரு சிக்கல் தானே. எல்லா சிக்கல்களும் தீர்வு என்ன என்றால் இறப்பு தான் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு. வாழும் வரைக்கும் சிக்கல் இல்லாத மனிதன் உண்டா? ஞானிகளே விதிவிலக்கு ஆகவில்லையே, நாம் ஏமாத்திரம். எனவே கேடு உடையது எனினும் விலக முடியாத விலங்கு. அதை கண்ணசலக சொன்னார். காலில் விலங்கு இட்டோம், அதை கடமை என அழைத்தோம்,
4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம். விலங்கு போட்ட கைதி வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கை. ஆனால் சொர்க்குலோகமாக நினைக்கின்றோம். பற்றியின்மை தெளிவு வந்துவிட்டால் வாழ்க்கையிலே பற்று இருக்காது. வாழ வேண்டும் என்ற ஆசையே இருக்காது. எப்படா போய் சேருவோம் என்று தான் இருக்கும். மகன், மகள், மனைவி, வீடு தனது என்ற அபிமானம் அற்று போதல், வேண்டியது வேண்டாததென்று விரும்புவதோ வெறுப்பதோ இல்லாமல் இருத்தல், நடுநிலை வகித்தல், வேறு எதையும் எண்ணாத யோகத்தால் என்னிடம் பக்தி செய்தல், இறைவனை தவிர வேறு எதிலும் நாட்டம் கொள்ளாத ஏக சிந்தனை, அதற்காக தனி இடத்தை நாடுதல், ஜனக்கூட்டத்தை தவிர்த்தல், ஆத்ம ஞானத்தில் நிலை பேறு, ஆத்ம தரிசனத்திலே நிலைத்து நிற்கின்ற பக்குவம், உண்மை பொருள் ஆராய்ச்சி. இந்த கருத்தை மகர்ஷி ஒரு ஸ்லோகமாக சொல்லுவார். ஆத்ம ஞானத்தில் நிலை பேறு, உண்மை பொருள் ஆராய்ச்சி, 2 கூறுகள். சாமி சொல்லுவார், ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீயிரு, ஆத்ம ஞானத்தில் நிலை பேறு. ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீயிரு, அன்றி விரிந்திடில் ஆராய்ச்சியோடு இரு, உண்மை பொருள் ஆராய்ச்சி. இவை யாவும் ஞானமாம். ஞான மார்க்கத்தில், அறிவு மார்க்கத்தில் பயணிக்கின்ற ஒவ்வொரு அன்பருக்கும் தேவையான அடிப்படை பண்புகள் இவை என்று காட்டப்படுகின்றன. இவை இல்லை என்றால் இவற்றுக்கு அந்நியமானவை அஞ்ஞானம். இதிலேயும் தெளிவு பெறாத உடல் சார்ந்த புலன் சார்ந்த வாழ்க்கையை சாஸ்வதம் என்று நம்புகின்ற அஞ்ஞானம். மனிதனின் நற்குணங்களும் அறிவின் பக்குவமும் இந்த வார்த்தைகளால் விளக்கப்படுகின்றன. உண்மையில் ஜீவாத்மா என்பதே அனுபவ தொகுப்பு தானே. இப்படி சொல்லப்பட்ட அனைத்து குணங்களும் அனுபவங்களின் பகுப்பு. ஒவ்வொரு அனுபவத்திற்கும் ஒரு பெயரை வைக்கின்றோம். பொருளின் மீது, உயிரின் மீது வைக்கின்ற பற்றுக்கு ஆசை என்று பெயர் வைக்கின்றோம். அது வேண்டாம் என்கின்ற நிலைக்கு வெறுப்பு என்று பெயர் வைக்கின்றோம். அப்போ அனுபவங்களின் தொகுப்புகள் தான் பெயர்கள், குணங்கள். அதனால் ஜீவாத்மா என்பது அனுபவ தொகுப்பு, பரமாத்மா என்பது அனைத்து ஜீவன்களுக்கும் மூலமாக ஆதாரமாக இருந்தாலும் நான் என்ற அகங்காரம் இல்லாதது பரமாத்மா. அதனால் அதற்கு எந்த விதமான இச்சையும் கிடையாது. எனவே ஒன்று ஆத்மாவிலே ஒடுங்க வேண்டும் அல்லது பரமாத்மாவிலே கரைய வேண்டும். இந்த இரண்டிலேயும் மாறி மாறி நின்றாலும் கூட நமக்கு ஞான மார்க்கம் தொடரும். சாத்தியம் இல்லை என்றால் மனம் எதையும் சிந்தித்து கொண்டே இருக்கும். மனதின் அந்த சிந்தனை திறத்தை இயற்கை ரகசியங்களை பற்றி ஆராய்ச்சியில் திருப்பி விட்டு விடலாமே. கீதையை படிக்கலாம், சிவபுராணத்தை படிக்கலாம், ராமாயணத்தை படிக்கலாம், திருக்குறளை படிக்கலாம், வேதத்திரத்தை நன்கு படித்து தெளிவு பெறலாம். வேதத்திரத்தில் தெளிவு பெற்றுவிட்டால் அனைத்து இதிகாசங்களும் இலக்கியங்களும் நமக்கு எளிதில் விளங்கிவிடும். இதிலேயும் ஒரு சந்தோஷம் உண்டே, மகிழ்ச்சி உண்டே. எனவே மனதின் இயல்புக்கு ஏற்ப எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திற்கு ஏற்ப இயற்கை ரகசியங்களை, மறைபொருள் ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கலாமே. அதுவும் ஒரு வகையில் தவம் என்பார் மகிழ்ச்சி. ஏனென்றால் உடல் சார்ந்த சிந்தனை இல்லை என்றால், ஆத்மா சார்ந்த, பரமாத்மா சார்ந்த, பிரபஞ்சம் சார்ந்த, தெய்வத்தை சார்ந்த சிந்தனை என்றால் அதுவும் தவத்திற்கு நிகர் என்றார் மகரிஷி.
எனவே மனதை நிறுத்துவது அவள் எளிதில் அல்ல, எளிது அல்ல. ஆராய்ச்சியில் செலுத்துவது எளிதானது. அந்த ஆராய்ச்சி தெய்வத்தை சார்ந்தாக இருக்கட்டும், அதுவும் ஞான மார்க்கம்தான். அடுத்து 12வது ஸ்லோகம். அறியத்தக்கது எது? எதை அறிந்து ஒருவன் சாகாத்தன்மை எய்துகிறானோ அதை சொல்லுவேன். அது ஆதியில்லாத பரபிரம்மம், உள்ளது இல்லது என்று எண்ண ஒண்ணாதது. அறியத்தக்கது எது? எதை அறிந்து ஒருவன் சாகாத்தன்மை எய்துகின்றானோ அதை சொல்லுவேன். அது என்ன என்றால், ஆதி இல்லாத பரபிரம்மம், உள்ளது என்று நிரூபிக்க முடியாததும் இல்லை என்று மறுக்க முடியாததும் ஆகிய தன்னுடைய அந்த பரபிரம்மம். இதை திருமணம் சொல்கிறது. ஒரு அன்றியே நின்று உருவம் புனைக்கும். அந்த பரம்பொருளுக்கு உருவம் இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்துணை தோற்றங்களுக்கும் மூலம் அந்த பரம்பொருள் தான். அதுதான் உரு அன்றிய நின்று உருவம் புனைக்கும். இந்த கருத்தை கண்ணா சொல்லுவார். கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே என்று அந்த அருவமாகி இறைநிலையே எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறது. உரு அன்றியே நின்று உருவம் புனைக்கும். கரு அன்றியே நின்று தான் கருவாகும். அதற்கு ஒரு கருப்பொருள் உண்டா? மூலம் உண்டா? இல்லை. கருவான அனைத்துக்கும் மூலம் அவன்தானே. எனவே தனக்கொரு கரு இல்லாத, தனக்கொரு மூலம் இல்லாத, தனக்கொரு தாய் தந்தை இல்லாத அந்த ஆதி சிவமே அனைத்திற்கும் கருப்பொருளாகிறது. கர்ப்பதானம் செய்யும் தந்தை நான் என்ற ஸ்லோகத்தில் பார்த்தோம். கரு அன்றியே நின்று தான் கருவாகும். மறு அன்றிய நின்ற மாயப்பிரானை, அந்த சுத்த வெளி எவ்வளவு சுத்தமானது, அதை விட சுத்தமானது வேறு இல்லை. அது எழுச்சி பெற்ற போது ஒவ்வொரு குணமாக அதோடு சேர்ந்து கொண்டே வருகிறது. களங்கங்கள் கூடிக்கொண்டே வருகின்றன. களங்கமில்லா மறுவில்லா மெய்ப்பொருள் அந்த சுத்தொலி மட்டுமே தான். மறு அன்றிய நின்ற மாயப்பிரானை, குரு அன்றி யாருக்கும் கூட ஒண்ணாதே. இப்படிப்பட்ட மூல பரம்பொருளை எப்படி அறிவது? தன்னுள் இருக்கின்ற ஆத்மாவை தரிசிப்பது ஆத்ம தரிசனம். உடல் கடந்து ஆத்மாவுக்கு மூலமாகிய பரமாத்மாவை தரிசிப்பது பரமாத்ம தரிசனம். பிரபஞ்சம் கடந்து சுத்தவென்று லயமாகின்ற போது தெய்வ தரிசனம். எனவே ஆத்ம தரிசனம், பரமாத்ம தரிசனம், தெய்வ தரிசனம் என்ற 3 தரிசனங்களுக்கும் அடிப்படை குரு தரிசனம். குருவின் துணை இல்லாமல் ஞானம் பெற்றது எங்கோ 1-2 பேருக்குத்தான் சாத்தியமாகி இருக்கிறது. இதுவரைக்கும் பிறந்து இருந்து வளர்ந்து வாழ்ந்து முடிந்து போன மக்களிலே எத்தனை பேர் குருவின்றி ஞானம் பெற்றார்கள் என்று பார்த்தால் 1-2 பேர் கூட தேர்க்க மாட்டார்கள். எனவே எல்லோருமே ஒரு குரு மூலமாகத்தான் முதல் செய்தி பரிமாறப்படுகிறது. அவர்களது ஆராய்ச்சிக்கும் ஸ்ரத்தைக்கும் தகுந்தாற்போல அனுபவங்கள் கிடைக்கின்றன. குரு பெற்ற ஞானத்தை தானும் பெறுகின்றார். அப்போ ஆன்று உணர்ந்து அனைத்தையும் இறைநிலை முதல் தான் வரைக்கும் அனுபவத்தில் கண்ட பெருமகனார் ஆன்றோர் என்று சொல்லப்படும். அந்த ஆன்றோர் வகுத்த வழியிலே
தானும் வாழ்ந்து பார்த்து அவர் பெற்ற அனுபவத்தை தானும் பெறுகின்ற போது சான்றோன் ஆகிறான். ஆன்றோர் என்பவர்கள் குரு இல்லாமல் ஞானம் பெற்றவர்கள். அந்த குருவின் மூலம் ஞானம் பெற்றவர் சான்றோர். இந்த சான்றோன் மக்களுக்கு எடுத்துக்காட்டாகிறார். குரு மட்டுமல்ல, அவர் சொன்ன பாதையிலே பயணித்து ஞானும் அந்த அனுபவத்தை பெற்றேன். அதுபோல் நீங்களும் பயணப்பட்டால் அதே அனுபவத்தை நீங்களும் பெற முடியும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக உதாரண புருஷனாக இருந்து மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்பவர்கள் சான்றோர் பெருமக்கள். ஆன்றோனுக்கும் அஞ்ஞானிக்கும் இடைப்பட்டவர் சான்றோர். பரபிரம்மத்தை இருக்கிறது என்று காட்ட முடியாது, இல்லை என்று மறுக்கவும் முடியாது. அது ஆதி நிலை, அசல் நிலை. அதற்கு ஒரு மூலம் இல்லை. பகுத்தறிவின் அடிப்படை நோக்கம் அகண்ட பரபிரம்மத்தை சமாதியில் சந்திப்பது. எப்படி? சமம் ஆதி சமாதி. ஆதி பரம்பொருளாகிய தெய்வத்தை அறிகின்ற போது ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் என்று வள்ளுவன் சொன்னது போல, அந்த தெய்வத்தை அறிந்து நடமாடும் தெய்வமாக வாழ்கின்ற மனிதனையும் தெய்வத்துக்கு நிகராகவே மதிப்பளிக்கலாம் என்பதனால்தான் பரமஹம்சர், பரம் இறைநிலை, அந்த தன்மை அடைந்தவர் பரமஹம்சர். கிறிஸ்து அந்த இறைவனைப் போல் தானும் மேன்மை பெற்றவர். முகமது சல் அந்த இறைவனே நடவன் தெய்வமாக வந்தவர். புத்தர் அந்த அன்பே தெய்வமாகிய சிவத்தை அனுபவத்தில் பெற்றவர் புத்தர். இப்படி அந்த தெய்வத்தை அறிந்தவர்களுக்கு தெய்வத்துக்கு சமம் என்று அறிவித்த அடைமொழிகளே பரமஹம்சர், கிறிஸ்து, முகமது சல், புத்தர், இது போன்ற வார்த்தைகள். அப்படி ஆதிக்கு சமமாக மாறுகின்ற போது, சமாதி நிலையை அடைகின்ற போது, உடல் ஒரு சேத்திரம் என்பது மறந்து போய்விடும். எல்லா மர எனை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதியே என்பது போல ஜீவ ஜகத் என்ற நிலைகளை பற்றிய ஆராய்ச்சி ஞானம், அஞ்ஞானம் என்ற விவாதம் எல்லாம் அற்று போய்விடும். மிச்சம் என்ன? அந்த தெய்வத்தின் அசல் நிலையாகிய அழுத்தமென்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே, அந்த செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்று சொல்கிறார்களே, அந்த தஞ்சிருக்கத்தை மட்டுமே உணர்வாக பெறலாம். சுத்தவெளியில் லைத்தோம் என்ற அனுபவம் அந்த தன்னிருக்கத்தை தன்னுள் உணர்வது. அப்படி இல்லாமல் இயற்கையை பற்றியோ தெய்வத்தை பற்றியோ ஏதாவது ஒரு ஐயம் எழும் என்றால் அந்த ஐயத்தை நீக்குகின்ற பதில் அகக்காட்சியாக தெரியும். இந்த கருத்தை கண்ணதாசன் மிக அழகாக சொன்னார். கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும், வாழ்வை சுகமாக நீ வாழ வேண்டும், மனதை மனதாக நீ காண வேண்டும். 4 படித்தளங்கள். எப்படி? கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும் என்றால் அந்த பதில் கிடைக்கின்ற இடம் தபத்தினால் அடைகின்ற டெல்டா அலைநிலை. கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும், ஆசையற்ற நிறைமனம். அந்த மூல பரம்பொருளை அறிந்துவிட்டால் அதற்கு மேல் இந்த மனம் வேறு எதையும் கேட்காது.
அதற்கு வாழ்வை சுகமாக நீ வாழ வேண்டும். அறிவு சொல்கின்றபடி வாழ்க்கை நடத்த வேண்டும். மனதை மனதாக நீ காண வேண்டும். சாட்சி பாவனை. அது ஒரு சைத்தான் அப்படித்தான் இருக்கும். அது யார் இப்படி தொங்கிக் கொண்டிருக்கும். இந்த மனதை பொருட்படுத்தினால் தர்மத்தை பின்பற்ற முடியுமா? அதை விடு என்று சாட்சி பாவனையாக மனதின் கூத்துகளை பார்க்கின்ற நிலை. இப்படி கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும், வாழ்வை சுகமாக நீ வாழ வேண்டும், அதற்கு மனதை மனதாக நீ காண வேண்டும். இப்படி புலன் கடந்த அறிவால் அகக்காட்சியாக பார்த்த பிறகு சந்தேகமே வராது. தெய்வத்தை பற்றி இத்தனை சர்ச்சைகள் உலகத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், இந்த டெல்டா அலைநிலையை அடையவில்லை. தெய்வத்தை உள்ளது உள்ளவாறு அனுபவத்தில் பெறவில்லை. ஆணவத்தின் காரணமாக தான் கண்டதே சத்தியம் என்று சாதிக்கின்ற முட்டாள்தனம், அதை நம்புகின்ற முட்டாள் ஜனங்கள், அதனால் மத துவேஷங்கள், அதனால் தெய்வத்திலே பேதம், அதனால் நான் இந்த தெய்வத்தை வணங்குவேன், அந்த தெய்வத்தை வெட்டுவேன் என்கின்ற தீவிரவாதம். இப்படி அனுபவத்தை பெற்றுவிட்டால் ஒரே தெய்வம்தானே, யார் யாரை பகைப்பது, யார் யாரை அழிப்பது? இப்படி இந்த அனுபவத்தை பெறுவதற்கான வழிவகை தவம், தெய்வத்தை பற்றிய ஆராய்ச்சி. இந்த சிந்தனைகளை மேலும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். 13வது ஸ்லோகத்திலிருந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.